ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதல்வரின் முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து சந்திரகுமார் வாழ்த்து பெற்றார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு திமுக தரப்புல சந்திரகுமார் என்பவரை வேட்பாளராக இன்றைய தினம் திமுக தலைமை கழகம் அறிவித்திருந்த அடிப்படையில தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சந்திரகுமார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முகாம் அலுவலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று இருக்கிறார். அதனுடைய காட்சியில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்வுல நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு, திமுகவினுடைய பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான திரு துரைமுருகன் அவர்கள், மேற்கொண்டு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஈரோடு மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார். மேலும் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். மேற்கொண்டு 3 அமைச்சர்களுடன் தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சந்திரகுமார் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். மேற்கொண்டு இந்த நிகழ்வுல கோயம்புத்தூருடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கார்த்தியும் உடனிருக்கிறார். குறிப்பா அனைவரும் சேர்ந்து தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறாங்க. பூங்கொத்து கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சரிடம் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றிருக்கிறார். அதனுடைய காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். காலை தினம்தான் அவருக்கு வேட்பாளர் பொறுப்பு, அதாவது திமுக தரப்புல வேட்பாளராக சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில மதிய நேரத்தில் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்து காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.